Let's start our third chapter, 12th standard computer science, it is scoping. ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருப்போம்னா, ஸ்கோப்பிங்னா என்ன, எல்இஜிபி ரூல்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு, ஒரு மாடியூல்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வில் பி லேர்னிங். அதில் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கோம். After completion of this chapter, we'll be able to understand what is scoping, we'll be able to implement the LGB rule, we'll be able to understand what a module is, we'll be learning how to implement access control in programming language. Let's see the introduction. நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா we'll have variables, functions, and functions சொன்னால் we'll be having parameters too. அப்படி ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஒரு வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷனையோ டிக்ளேர் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்மளால் அந்த வேரியபிள்ஸையோ ஃபங்க்ஷன்ஸையோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இன் அ ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். குளோபல்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தால் நம்மளால் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியுமா? த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒரு வேரியபிளை எங்கே வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல பண்ணுற சேஞ்சஸு எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா, அ குட் ப்ராக்டிஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணும்போது அது மற்ற இடத்துல எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் cannot affect the variable outside of the function. அப்படி இருக்கணும்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்படி எந்த வேரியபிள் எங்கே எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான், அது தெரியப்படுத்துறது தான் நம்ம ஸ்கோப்னு சொல்கிறோம். See, scope refers to the visibility of the variables, parameters and functions in one part of the program to another part of the same program. Within the same program, variables, parameters and functions எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது தான் நம்ம ஸ்கோப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் வேரியபிள் ஸ்கோப். இப்போ ஸ்கோப்னா என்னன்னு தெரியும். இட் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லும். அப்போது வேரியபிள்னா என்ன? நம்ம வேரியபிள் எது சொல்கிறோன்னா விச் கேன் கீப் ஆன் சேஞ்சிங், வேரி ஆகிட்டே இருக்கிறது தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். நம்ம மெமரியில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நேம் கொடுத்து தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நேம் வேணும். அப்படி நேம் கொடுத்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய அட்ரஸ் தான் அதுதான் வாட் வேரியபிள்ஸ் ஆர் அப்படின்னா, தே ஆர் அட்ரஸஸ் டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸையோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கான அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வேரியபிள்ஸ்க்கு எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோன்றது பைண்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.2.1 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைண்டிங் தான் நம்ம மேப்பிங்னு சொல்லலாம். பைண்டிங் சொல்லும்போது வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது பைண்டிங்னு சொன்னோம். இங்கே மேப்பிங்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸை அசைன் பண்ணுறது தான் நம்ம மேப்பிங்னு சொல்கிறோம். சி, மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்ட் டு த சேம் இன்ஸ்டன்ஸ். இங்கே இன்ஸ்டன்ஸ்னா இட் ரெஃபர்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம மேப்பிங்கான டெஃபினேஷன் என்ன சொல்கிறோன்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் அ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு வேரியபிள் நேமுக்கு அசைன் பண்ணுறது தான் நம்ம மேப்பிங்னு சொல்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறதுக்கு அதுதான் நம்ம மேப்பிங்னு சொல்கிறோம். யூஸ் பண்ண ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு. அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட் நம்ம எந்தெந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணப்படும். அதுதான் அப்படி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா வித் நேம் ஸ்பேசஸ். அப்போ நேம் ஸ்பேஸ்ன்னா என்ன? தே ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி இருந்தால் அதில் என்ன இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கான அசோசியேட்டட் மீனிங்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இங்கே
எந்த வேரியபிள் இருக்குது, என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்குது, அந்தந்த ஒவ்வொரு வேரியபிளும் எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம நேம் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். See this example, இதில் a and b are the variables and 5 is an integer value which is considered as an object. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 5என்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏல இருக்கிற வேல்யூ தான் நம்ம பிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏல இருக்கிற வேல்யூ 5, அதே வேல்யூ தான் நம்ம பிக்குள்ளேயும் அசைன் பண்ணுறோம். அப்போ பியில் இருக்கிற வேல்யூவும் 5 தான். ஸோ ஹியர் A and B both are assigned to 5. Suppose we are extending the same code. A is equal to 5, B is equal to A already பார்த்துருக்கோம். இப்போ A is equal to 3 அசைன் பண்ணுறோம். இது நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்னா, ஏல இருக்கிறது தான் நம்ம பிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ பியோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலைனாலும் சின்ஸ் ஏயோட வேல்யூ மாறி இருக்கிறதுனால பியில் கூட 3 தான் ஸ்டோர் ஆகிருக்கோம்ன்ற மிஸ்கன்செப்ஷனுக்கு நம்ம வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஏயும் 3 தான், பியோட வேல்யூவும் 3 தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் தட்ஸ் நாட் கரெக்ட். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், A is equal to 5. ஸோ A is mapping to 5. B is equal to Aன்னு சொல்றதுனால B is also mapped to 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏல இருக்கிற வேல்யூ தான் 3ன்னு சொல்கிறோம். ஆனால் பியில் இருக்கிற வேல்யூ 5க்கு தான் மேப் பண்ணுது. ஸோ there is no change in the value of B. ஏயோட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா, the scope of a variable is that part of the code where it is visible. எங்கே ஒரு வேரியபிள் விசிபிளாக இருக்கோ அதுதான் நம்ம ஸ்கோப்னு சொல்கிறோம். just consider this example. இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏயோட வேல்யூ 7 அசைன் பண்ணியிருக்கேன். அது பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா 7 பிரிண்ட் பண்ணும். எப்போன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டுமே. சப்போஸ் நான் அந்த ஃபங்க்ஷன் தாண்டி வெளியில் வந்துட்டேன்னா cannot யூஸ் தட் வேரியபிள். அதனால தான் எரர் காமிக்குது. ஸோ த ரீசன் இஸ் பிகாஸ் த லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் இஸ் ஓன்லி டில் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுனாலே அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கும் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். த லைஃப் டைம்னா த டியூரேஷன் ஃபார் விச் அ வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் இட்ஸ் லைஃப் டைம். எந்த பிளாக்குக்குள்ளே நம்மளால் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண முடியுமோ அந்த கோட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த டைம் தான் அதோட லைஃப் டைம்னு சொல்கிறோம்.